வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துக்குள்ள புதுசா வர்றீங்களா? அப்போ கண்டிப்பா உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். டைரக்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா போறதா? இந்த ரெண்டுல எது உங்களுக்கு பெஸ்ட்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த விளக்கம். சரி, ஒரு நிமிஷம். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு பயணம் மாதிரி. நேரடியா பங்குல முதலீடு பண்றதுனா நீங்களே காரை ஓட்டிட்டு போற மாதிரி. ஸ்டீரிங் உங்க கையில, கண்ட்ரோல் உங்க கையில. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸா அது ஒரு பஸ்ல பயணம் பண்ற மாதிரி. ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் வண்டியை ஓட்டுவாரு, நீங்க ஜாலியா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு போலாம். சோ நீங்க டிரைவரா இருக்க போறீங்களா இல்ல பேசஞ்சரா? அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த ரெண்டு பயணத்துல எதை ஆரம்பிக்கிறதுனாலும் முதல்ல என்னென்ன தேவைன்னு பாத்துடலாமா? நீங்க தான் கார் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது நேரடியா ஸ்டாக்ஸ் வாங்கணும்னா சில அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணணும். முதல்ல KYC. இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களோட அடையாளத்தை சரி பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிமேட் அக்கவுண்ட். இது என்னன்னா, நீங்க வாங்குற ஷேர்ஸ் எல்லாம் டிஜிட்டலா பத்திரமா வச்சுக்கிற ஒரு லாக்கர் மாதிரி. அப்புறம் ஷேர்ஸை வாங்க விற்கன்னு ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் வேணும். கடைசியா இது எல்லாத்தையும் இணைச்சு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண ஒரு புரோக்கர் அக்கவுண்ட். ஆமா, கொஞ்சம் வேலைகள் இருக்கு. ஆனா நீங்க பஸ் பயணம் தான் பெஸ்ட்னு நினைச்சீங்கன்னா, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்றது ரொம்பவே சிம்பிள். அதே கேவைசி கூடவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட், அவ்வளவுதான். வேலை ரொம்ப மிச்சம் பாத்தீங்களா? ஓகே, இப்போதான் அசல் மேட்டருக்கே வரோம். ஸ்டாக்ஸ் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கண்ட்ரோல். நேரடி பங்குகள்ல நீங்க தான் பாஸ். எந்த ஸ்டாக்கை வாங்கணும், எப்ப விற்கணும்னு எல்லா முடிவும் உங்க கையில. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாரு. அவர் தான் உங்க சார்பா எல்லா முடிவுகளையும் எடுப்பாரு. சோ முழு கண்ட்ரோல் உங்களுக்கு வேணுமா இல்ல ஒரு ப்ரொஃபைலை நம்பி ஒப்படைக்க போறீங்களா? இதுதான் நீங்க முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி. அடுத்தது ரிஸ்க். இது ரொம்ப முக்கியம். டைரக்ட் ஸ்டாக்ஸ்ல ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் விலை திடீர்னு ராக்கெட் வேகத்துல ஏறலாம், அதே வேகத்துல பாதாளத்துக்கும் போகலாம். பெரிய லாபமும் வரலாம், ஆனா பெரிய நஷ்டமும் வரலாம். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எப்படின்னா, உங்க பணம் ஒரே ஸ்டாக்ல இல்லாம நிறைய ஸ்டாக்ஸ்ல பிரிச்சு முதலீடு செய்யப்படும். அதனால ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாகுது. ஒன்னு சொதப்பினாலும் இன்னொன்னு கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த ரிஸ்க பிரிக்கிறதுக்கு பேர் தான் டைவர்சிஃபிகேஷன். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. அதை வச்சு எத்தனை நல்ல கம்பெனி ஷேர் வாங்கிட முடியும்? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க போடுற சின்ன அமௌண்ட் கூட ஆட்டோமேட்டிக்கா பல கம்பெனிகள்ல பிரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டன்டா டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. இது ஒரு பெரிய சேஃப்டி நெட் மாதிரி. சரி, இப்ப நாம பார்த்த விஷயங்களை இந்த டேபிள்ல ஒரு குவிக் லுக்கா பார்த்துடலாம். டைரக்ட் ஸ்டாக்ஸ்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வேணும், டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா ரிட்டர்ன்ஸ் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இது ரெண்டுமே கம்மி தான். ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கும். சார்ஜஸ் விஷயத்துல ஸ்டாக்ஸ்ல ஒவ்வொரு ட்ரேடுக்கும் புரோக்கரேஜ் ஃபீஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லி உங்க பணத்தை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு சின்ன பெர்சன்டேஜ் வருஷம் எடுத்துப்பாங்க. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். ஏன்னா வரி விஷயங்கள்லயும் வேற என்னென்னத்துலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதுலயும் கூட பெரிய வித்தியாசம் இருக்கு. டாக்ஸ், இந்த விஷயத்தை நாம கண்டிப்பா பார்க்கணும். டைரக்ட் டாக்ஸ்ல நீங்க ஒரு ஷேரை லாபத்துக்கு விற்கும்போது அந்த லாபத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஒவ்வொரு தடவை விற்கும்போது இது பொருந்தும். இதனால உங்க கையில வர ரிட்டர்ன்ஸ் குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த ஃபண்டுக்குள்ளேயே அவங்க ஷேர்ஸை வாங்கி வித்தா உங்களுக்கு உடனே டாக்ஸ் வராது. இது ஒரு பெரிய பிளஸ். அதோட NRIகளுக்கு, அதாவது வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சில டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. சரி, உங்களுக்கு ஷேர்ஸ் மட்டும் இல்லாம தங்கம், பாண்ட்ஸ், ஏன் அமெரிக்க கம்பெனிகள்ல கூட இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? நேரடியா இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம், நிறைய பணமும் தேவைப்படும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா இது ரொம்ப ஈஸி. கோல்ட் ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ், இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரே இடத்துல இருந்து எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவ்ளோ விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். அப்போ எனக்கு எதுதான் சரி? நான் டிரைவரா இருக்கணுமா இல்ல பேசஞ்சரா? சிம்பிளா சொல்லணும்னா இதோ உங்களுக்கான ஒரு கைடு. மார்க்கெட்டை பத்தி படிக்க, அனலைஸ் பண்ண எனக்கு டைம் இருக்கு, நாலேஜ் இருக்கு, நான் ரிஸ்க் எடுக்க ரெடின்னு சொல்றவங்களுக்கு நேரடி பங்குகள் ஒரு நல்ல சாய்ஸ். இல்லப்பா, எனக்கு அதெல்லாம் டைம் இல்ல, சிம்பிளா இருக்கணும், ஒரு எக்ஸ்பர்ட் பார்த்துட்டா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். கடைசியா ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட்னு எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி ஒன்னு கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க உங்களை பொறுத்தது. உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்ன, உங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், இதெல்லாம் வச்சுதான் நீங்க உங்க பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதனால நான் உங்களை இந்த ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். உங்க முதலீட்டு பயணத்துல நீங்க டிரைவரா இருக்க போறீங்களா இல்ல பேசஞ்சரா? உங்க நேரமும் உங்க அறிவும் எதுக்கு சரியா வரும்னா நல்லா யோசிங்க.
யோசிச்சு உங்க பணத்துக்கான ஒரு நல்ல முடிவை நீங்களே எடுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியான பாதையில முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் உங்க நிதி சுதந்திரத்துக்கான மிக முக்கியமான படி.